சொல்லுங்க. வணக்கம் காய்ஸ், நாங்கள் வந்து நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம். நாங்கள் இங்கே எதுக்கு வந்தோம்னு சென்னையிலேருந்து பேசுகிறோம், கொடைக்கானல்லேருந்து பேசுகிறோம்டா. உங்கள் தரப்புக்கு எதனா வாதாடம் இருக்கா? காய்ஸ், இந்த வியூ பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டா கூமாப்பட்டியில் இருக்க மாதிரியே இருக்கு காய்ஸ். அண்ணா ஏதோ பண்ணின்னு இருக்கா போல, என்ன பண்ணுறாரு? புட்டுங்க ஒட்டு அவ்வளவுதான். ஐயோ காய்ஸ், வந்து சேர்ந்துட்டோம் ஒரு வழியா. அண்ணன் குளிக்கி ஏற்றுன்னு வந்துட்டாரு. இங்கே வந்து பார்த்தா ஃபுட்போர்டே அடிக்க தெரியலையா? இங்க பாருங்க, இப்போ எல்லாருமே நாங்கள் வந்து ஜீப் சவாரி கிளம்பிட்டோம். உள்ள எட்டி பார்த்து நாங்கள் வந்து ஜீப் சவாரி போகிறோம். ஜீப் சவாரி கிளம்பியாச்சு, வாங்க போலாம். டாக்கு மொத்த பாடியும் கலங்கிரும் போல இருக்குது. ஜீப் சவாரி அப்படிதான். ஆமாங்க, ஒரே புழுங்கல் மெழுங்கலா இருக்கு. ஜீப் சவாரி போறோம், அங்க போயிட்டு என்ன இருக்குன்னு நான் பார்த்துட்டு சொல்றேன். எப்படியும் சிங்கம் புலியெல்லாம் இருக்குன்னு அடுத்த வீடியோல காமிக்கவே மாட்டாங்க. என்னத்த பார்த்து சொல்ல போறேன்? போகிறோம், குளிக்கிறோம், ஃபன் பண்ணுறோம். ஓகே, நம்ம வீடு இதுக்கு பின்னாடி அந்த ரெட் கலர் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் வச்சுப்படுறான். அப்படியே மேலே போனால் கொஞ்சம் மேலே போயிட்டு வந்துருக்கலாம்ல, நடந்து போனோம். வீட்டுக்கு பின்னாடி அங்கே போடுறா, ரோடு மேலே போட்டு போடுறான். சொன்னான். சரி, ஏதோ சொல்றான், போங்கடா. என்ன கலர் ஆஸ்பா அது? இருக்கால உட்காரத்துக்கு. ரொம்ப வலிக்குதா? இல்ல கம்ஃபர்ட் இல்லைன்னா சர்வீஸ் தம்பி விட பாப்பா. இப்படியே திரும்ப அதாவது இது ஏதோ பெரிய சர்வல் போல இருக்குது. இதுல சரிக்கின்னு வர்றாரு அண்ணன். இப்போ எங்க போறோம்? நம்ம எங்க போறோம்னு தெரியல. ஆனா எங்கேயோ போறோம். பல்லங்கி ஜீப் சவாரி போயிட்டு இருக்கோம். பல்லங்கி ஜீப் சவாரியா? பெப்பர் ஃபால்ஸ் பல்லங்கி. என்னடா ஏதோ உழுவுது காய்ஸ். வானம் பார்த்தீங்களா எவ்வளோ தெளிவாக இருக்குது. ஆனால் நாங்கள் அங்கே போன உடனே எங்களுக்கு மழை பெய்யும், திருப்பி கேன்சல் ஆகி வீட்டுக்கு வந்துடுவோம். நேற்று இதுமாரி தான் ஆச்சு. என்ன பண்ணுறது? நேற்று இருந்தோம், அந்த வீட்டில் தான் இருந்தோம். நேற்று அந்த வீட்டில் இருந்தோம். அந்த மலை உச்சியில் ஒரு கம்பம் தெரியுதுங்களா? அங்கே தான் இருந்தோம். திடீர்னு எங்களை இங்கே மாற்றி விட்டாங்க. இந்த வீடு கூட நல்லா தான் இருக்குது. அடிச்சோட்டு சாமியா. இந்த சைடு வியூ பாருங்க. கருப்பு கலர்ல தெரியுது. ரெண்டு அங்கிள் மெக்கானிக் போல இருக்குது, ஏதோ பண்ணுகிறாங்க. இவர் கொத்தனார் போல. சொல்லுங்க. வணக்கம் காய்ஸ், நாங்கள் வந்து நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம். நாங்கள் இங்கே எதுக்கு வந்தோம்னு பேசுகிறோம், கொடைக்கானல்லேருந்து பேசுகிறோம்டா. சரி, ஏதோ ஒன்று சரி. எனக்கு பேசல, நீ தான் பேசலாம். ஐயோ, அவங்க ஒரு பொண்ணு ரெடி பார்க்கலன்னா ஒன்றும் வெக்கமாக இருக்கு. அந்த செருப்பை கேட்டுக்க கொண்டு பார்த்துக்கலாம். உள்ளே பார்த்துக்க. அங்கிள் அப்படியே ஒரு ஜூம் பண்ணுறா. அந்த ஜீப் எடுத்துருவான். அந்த மாதிரி தான் நினச்சேன்னா. ரெண்டு ஜீப் சொல்லுவாங்க. உள்ள உட்காந்து உள்ள உட்காந்தா எனக்கு ஒரு மாதிரி வெளில வந்துடும். காட்டுல போற மாதிரி இது. ஏன்னா காட்டுக்குள்ள கீட்டுக்குள்ள விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு அப்படியே ஒரு காடு மரம் இருக்கும். அப்படியே தலையை இப்படி கும்பிட்டுனே போகணும். சிங்கப்புலி வந்தா எப்படி நிப்பா? இங்க பாரு, நான் என்ன பண்ணுவேன், அது மேலே ஏறிடுவேன். இங்க இறங்கி உங்களுக்கு அடிச்சு சாப்பிடும்.
அது வரைக்கும் நீ உட்காந்து வேடி பார்த்துருப்பேன். அது வயிறு ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் அப்படியே படுத்துருப்பேன் செத்து போன மாதிரி. அது போனதுக்கு அப்புறம் அதுக்கு இங்க ஏற தெரியாதா? செத்து போயிட்டாலே தூக்கி போயிடுவோம். இல்லை செத்து போனால் சாப்பிடாதுங்க, உயிரோட முதல் சாப்பிடுவோம். அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் அப்படிதான். உங்கள் எல்லாரையும் சாப்பிட்டு திருப்தி ஆகிடும் அதுக்கு. அதனால அப்புறம் என்ன சாப்பிடாது. அப்புறம் பயம் தள்ளி விட்டா வண்டி எடுத்துட்டு போயிடுவேன். வண்டி எடுத்துட்டு நேராக பள்ளிக்காரணி போயிடுவேன். பெட்ரோல் ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டு. 1000 ஆமாம், டீசல் இது பரவாயில்ல, வெளியே போட்டு போயிடுவேன். பெட்ரோலுக்கோ டீசலுக்கு எதுனா பேசுவோம். அக்காங்க காமிக்க கூடாது, பசங்களுக்கு காமிச்சா சேஃப்டி. உங்க தரப்புக்கு எதனா வாதாடம் இருக்கா? அவரு சரி அவ்வளவுதான் காய்ஸ். பேரிக்கா மரம் நிறைய இருக்குது காய்ஸ். ஐயோ கை கிட்டே இருக்குது காய்ஸ். காய்ஸ் என்ன சருவல்னா எனக்கே தெரியல, நீங்களே பாருங்க எத்தனை அடின்னு. தாத்தா வெள்ளை சட்டை வேற போட்டுக்கிறாரு. காய்ஸ் காய்ஸ் இந்த வியூ பாத்தீங்கன்னா மேல வந்துட்டா கூமாப்பட்டியில இருக்க மாதிரியே இருக்கு காய்ஸ். எல்லாம் ஓகே தான், ஆனா டிரைவர் எங்களுக்கு கொஞ்சம் விரட்டி ஓட்டுறாரு. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அர்ஜுனர் வில்லு, ஹரிச்சந்தர் சொல்லு, இதே மாதிரி பண்ண அண்ணன் பாய் சொல்லிட்டாப்புல. கம்ப்யூட்டர் களை விட்டு அடிக்க போறானுங்க. ஏன்னா வயசானவங்க கிட்ட காமிச்சா கூட பரவாயில்ல. இந்த வீடு நல்லா இருக்கா? இங்க போடுறான். இந்த இடம் சூப்பரா இருக்குல்ல வீடு. அண்ணன் ஏதோ பண்ணிட்டு இருக்காப்புல, என்ன பண்றாரு? கார் ரிவர்ஸ் வருதுறாங்க. புட்டுங்க ஓட்டு அவ்வளவுதான். ஐயோ அண்ணா இன்னும் 2 பாருண்ணே. அண்ணா ரொம்ப கஷ்டமா கீழே இறங்கிடல. யாருன்னா பாக்குறான். இல்ல ஐயோ மூடிட்டு புடுங்கயா. பொடிக்குன்னு எடுத்துருவான்டா. கை விட்டுறான். இந்த பொழப்புக்கு 4 வழியே செமையா எல்லாத்தையும் பிச்சிட்டு. ஐயோ எனக்கு ஒண்ணு குடியா? இல்ல இங்க திங்கறதுக்கு எடுப்பண்ணா. ஐயோ 2 7 3 எடுத்து பிச்சு எல்லாம் உள்ள போட்டுருக்கு கம்ப்ளீட். அதுல நல்லா பழமா இருக்கு பாரு. அந்த மரத்துல போறேன் செமையா இருக்குல்ல. ஒரு 2 நிமிஷம் வண்டி நிப்பா, ஓடி போய் எடுத்து வந்துறேன். என்னதான் பழமா இருந்தாலும் இருக்கணும், வேற வழி இல்ல. கசகத்தா செய்யும். ஏய் சனட்டா பாய் சொல்றாங்க. गाइस இங்க பாருங்க. உள்ள குடுக்காதடா. இப்ப ரெண்டுத்தையும் வாங்கு. பாத்தல அவட நம்ம குடும்பம் வாங்கிக்கலாம். டேய் வாங்கடா, சாப்பிடணும்டா இப்போ நானு. பாருங்க மேல வந்தாச்சு. ஐயோ எங்க மேல ஏறி திருப்பி கீழே இறங்கி நிக்கிறோம். இங்க பாரு, இதுங்க குலுங்க பாரு. ஏய் அண்ணியாரே தள்ளி வந்து உட்காந்துக்கோங்க இந்த சைடு. பரி வருது மிஸ் ஆயிடுச்சு. பரி அவ்வளவுதான். என்ன எனக்கு ஐயோ என்னையாண்டா அடிக்கிறீங்க? गाइस நோரி அப்படி ஜம்ப் பண்ணியா? गाइस வந்தாச்சா? ஜம்ப் பண்றோம். गाइस வந்துட்டோம். இடம் எப்படி இருக்கு பாருங்க, பயங்கரமா இருக்கு. இங்க ஒரு அம்மா பெருக்கி நிக்காங்க. இதுக்கு மேலே தடை போல பா இவங்க. கைஸ் வந்து சேர்ந்துட்டோம் ஒரு வழியா. அண்ணன் குளிக்கி ஏற்றணும் வந்துட்டாரு. இங்கே வந்து பார்த்தா பா இந்த
இந்த வியூவை பாருங்க, கீழே காமிக்கிறேன் பாருங்க. வாவ், இந்த ரோடு பாருங்க. மலை, காடு. அண்ணே, இந்த இடம் பேர் என்னதுண்ணே? இது வந்து நான் என்ன சொல்லுறது? இல்லை இல்லை, இந்த இடம் பேர் என்ன? இந்த இடம் பேர் என்னக்கா? இந்த இடம் பேர் பிளேஸ் நேம். அக்காவுக்கு தெரியல போல, தமிழ் தெரியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. இந்த இடம் பேர் குமாப்பட்டி, யார் கேட்டாலும் சொல்லிடுங்க. ஏங்க அங்கே பாருங்க, அந்த ஒத்தையில் ஒரு மரம் மட்டும் ஏஞ்சி நின்றுன்னு இருக்கு. பா, மேலே மாடா, இங்கே பாருங்க, அங்கே ஒரு மூஞ்சில் வேறு தனியாக ஆடிக்கிட்டு இருக்கு. யார் ஆடுறான்னு தெரியல, ஏன்னா அமானுஷமானு தெரியல, மூஞ்சல் மட்டும் தண்ணி ஆடுது. உள்ளே வந்துட்டோம். வேடிக்கை பார்த்துங்கிறாங்க. இதோ இங்கே பழனி மலை இருக்குன்றாங்க, எந்த மலைன்னு தெரியல. அப்படியே பின்னாடி திரும்பி காட்டு. மேகம் இருக்கனால தெரியல. எதுடா பின்னாடி? அந்த இடத்துல தான் பழனி, ஏதோ நான் கை காட்டுறேன்ல, அந்த இடத்துல தான் எங்கேயோ பழனி மலை இருக்கான். எங்கேயோ பார்த்துக்கோங்க, அங்கதான் இருக்கான். பழனின்னு சொல்லு. கேமரால தெரிய மாட்டேங்குது, அந்த இடத்துல இருக்கிறாங்க. பார்த்தலாம் நம்ம. அப்படியா? ஏன் இங்க இருந்து பொள்ளாச்சி வரைக்கும் தெரியுமாடா? பொள்ளாச்சி ஜெராஸ் காப்பியா? என்ன காப்பி? ஜெராஸ் காஃபி காஃபே. ஏ, அந்த கடை பேரா இந்த இடம் பேரா? கெஃபேனா டீ கடை தானேயா? ஓ, ஏய் அங்க பாரு, அப்பா ஊஞ்சல நீ வரியா? சரி. அவங்களுக்கு பழைய பேர் இருக்கும். நாம இப்போ எங்க இருக்கோம்னா, ஏங்க அப்படி ஒரு செல்ஃபி எடுக்க முடியாதா? ஜெராஸ் கஃபேல இருக்கோம். நம்ம வந்து இப்போ எங்க இருக்கோம்னா ஜெராக்ஸ் காப்பியில இருக்கோம். ஏய் வாங்க, இங்க வந்து பிரிண்ட் போட போறாங்களா? கேக்குறியா? இல்ல எல்லாம் நீங்கள் நல்லா சுற்றி பார்த்துன்னு இருக்கோம். ஒரு எங்கள் கூட வந்த ஒரே ஒரு குரங்கு மட்டும் காணும். எங்கன்னு பார்த்தா குரங்கு என்ன பண்ணுமோ அதே வேலையை தான் பார்த்து வந்துதாங்க. பாருங்க, பெரிய குரங்கு இப்போ போகுது, சின்ன குரங்கு ஆடின்னு இருக்குது. இந்த பேர் ஏயா அருந்து இருந்து விழுந்துருமாயா? இது கூட நல்லா தான் இருக்கு. குரங்கு பிறந்த குட்டி குரங்கு வந்துட்டு இருக்குது. நீ மட்டும் ஆடு. ஆமா வா, நீ அப்படி போகாத. அம்மா அந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ, இந்த பக்கம் அந்த பக்கம் சார், அந்த பக்கம் உட்காந்து. அந்த பக்கம் போய் உட்காரு. ஏன் திரும்பி அந்த பக்கம். தனியாக ஏன்னா போயினே இருக்கேன். யோ, அந்த ஆட்டி விட அந்த மணியை. சொல்றா, இருடா வரேன். இங்க பாருங்க, சவுண்ட் கேக்குதா? குஞ்சு மணி மாதிரி ஆடுது. காய்ஸ், இந்த வியூ அதோட அல்டிமேட்டா இருக்குது காய்ஸ். வா, யாரும் வீடு கட்டி வச்சிருக்கான் இதுலயும். ஸ்டிக்கு உடஞ்சி ஐஃபோன் அப்படியே விழுந்துருச்சுனாலும் நல்லா தான் இருக்கும். அப்படியே நவீன ஒரே ஒரு விட்டுறோம், அப்படி கீழே பத்துறோன்றேன். வா, ஏய் ஏய் நெட்ரா இப்படிடா. யோ, என்னையா பாவாடை கட்டுனுங்கிற? என்ன ஃபோட்டோ எடுக்கணுமா? அப்படியே அந்த இது ரீல்ஸ் வந்துருமா? அதான் யோ, வா வா கௌசிக்கு, அபிலாஷே செத்துட்டான்டான்ற மாதிரி ஆயிட்டது. இப்படி வா.